வேதாகமம் சொன்னபடியே பாபிலோன் ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. வேதாகமம் சொன்னபடியே மேதிய பெர்ஷிய ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. பூமியெல்லாம் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொன்னபடியே கிரேக்க ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. வேதம் சொன்னபடியே இரும்பை போல நொறுக்கி போடும் ரோம ராஜ்யம் ஆளுகை செய்தது. வேதம் சொன்னபடியே ரோம சாம்ராஜ்யமும் பொய்யான திருச்சபையும் உலகை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டு நிறைவேறியது என்றால், பின்பு எவராலும் அழிக்க முடியாத கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்பூமிக்கு வரும் என்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு சத்தியம்! அவர் ராஜாதி ராஜாவாய் எக்காலம் துணிக்க தூதர்களுடன் கண்கள் யாவும் காணும்படியாய் மிகுந்த பிரகாசத்தோடு திரும்பி வருவார். பாவத்திலிருந்து மீட்க முதல் முறை இவ்வுலகத்திற்கு இரட்சகராய் வந்தார். பாவ உலகத்திலிருந்து மீட்க இப்பொழுது ராஜாவாய் 2ஆம் முறை வரப்போகிறார். சாத்தானின் அதிகாரத்தினால் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்றதாக காணப்படுகிறதா? நீதி செய்து நிந்தையை அனுபவிக்கிறீர்களா? உண்மையாயிருந்து உபத்திரவப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம், நிச்சயமாக முடிவு உண்டு. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவரை மட்டும் நம்பி அவருக்காக காத்திருங்கள். அவர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார்.